பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 28வது அதிகாரம் 8வது வசனம். சாம் சாப்டர் 28 verse 8. கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். The Lord is their strength and he is the saving refuge of his anointed. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் நமக்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவரே நம்மளை அபிஷேகித்திருக்கிறார். அவருக்காக அநேக காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நம்மளை அபிஷேகித்து நமக்கு வரங்களை கொடுத்து கிருபைகளை கொடுத்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை மேற்கொள்ள அவர் கைவிட்டுருவாரா? யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு நிறைய நாட்கள் நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஆயிருமோ, இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில என்ன மேற்கொண்டுருமோன்னு நினைச்சு நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க. வேத வசனத்தின் மூலமாக நீங்க புரிந்துக்கோங்க, கர்த்தரே உங்களுக்கு பலனா இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணின தேவ பிள்ளைங்க நீங்க. அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். அவரே உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி கர்த்தரே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவார். அதனால தைரியமாக இருங்க. அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைங்க நீங்க. ஒரு நாளும் நீங்க பயப்படக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு பலனா இருக்கிறார். நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேனே நினைச்சு கூட நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். கர்த்தரே உங்க பலனாய் இருந்து அவர் உங்களை பாதுகாத்து அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தின்படி உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நம்புங்க, விசுவாசிங்க. காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்கும். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போய் பயந்து போய் இருக்கிறாங்க. எல்லா சோர்வுகள் நீங்கட்டும், எல்லா பயங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இயேசப்பா, நீங்க எங்களோட கூட இருக்கிறீங்க. நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஆண்டவரே இயேசப்பா, எல்லா தீமைக்கும் விலக்கி எங்களை பாதுகாக்கிறீங்க. நாங்க இனி எந்த காரியத்தை குறித்து யோசிச்சு நாங்க கலங்க அவசியமே இல்லை. தைரியமாக இருக்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஆண்டவரே கிருபை கொடுங்கப்பா. தைரியத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்க. உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராது. அவர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார். அவர் அரணான கோட்டையுமாக இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். தைரியமாக இருங்க. அவர் நிச்சயம் உங்களை பலப்படுத்தி உங்களை உயர்ந்த இடத்துல வைத்து அவருடைய திட்டத்தின்படி உங்களை வழி நடத்தி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.